continuation of chemical bonding. Under chemical bonding. So today we are going to see uh, uh, geometry of molecules having lone pairs. So some of the geometry சில ஒரு சில இதுக்கு மட்டும் lone pairs இருக்கிறதுக்கு எப்படி அதோட shapes and geometry பார்க்கலாம். So geometry of molecules having lone pairs of electrons. So this is the subtopic. Okay, so first we will see what is the shape of first one, shape of SO2. Okay, SO2 molecule க்கு என்ன shape SO2 molecule. In SO2, if you take an SO2, the sulfur இதில் வந்து sulfur is the central atom and sulfur is the central atom. So this is the central atom and it has how many valence electrons? It has 6 valence electrons. You know? So 6 valence electrons. So there are two oxygen atoms, each of which form a double bond with the sulfur atom. So and therefore the molecule contains two lone pairs. Okay, so sulfur, which is the central atom, so it has two oxygen. So both have it's a double bond. Okay, double bond. And so double bond இதுலேயும் வந்து இட்ஸ் 4 electrons இருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, ஸோ இப்போ ஆக்சிஜன் எடுத்தோம்னா இட்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6. ஓகே, ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ல் ஒவ்வொரு ஆக்சிஜனும் 2 எலக்ட்ரான்ஸை வந்து பாண்ட் பேருக்கு வந்து யூஸ் பண்ணிடுது. ஸோ மீதி 4 எலக்ட்ரான் லோன் பேராகவே இருந்துடும். ஓகே, ஸோ இப்போ அதனால தான் இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து இந்த மாலிகுலில் வந்து இட்ஸ் ஹாஸ் அ 4 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இந்த சேம் வே இப்போ சல்ஃபர் வந்து இட் ஹாஸ் யூஸ்ட், இதுக்கும் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான். இது வந்து 6 எலக்ட்ரான்ஸில் வந்து 4 எலக்ட்ரான்ஸை வந்து இந்த பாண்ட் பேருக்கு யூஸ் பண்ணிட்டா மீதி 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இதோட லோன் பேர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லோன் பேர். ஸோ தியரிட்டிக்கலி த ஷேப் ஆஃப் த மாலிகுல் ஷுட் ஹாவ் பீன் அ ட்ரையாங்குலர். ஓகே, ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் இருக்குது. ஏன்னா இந்த லோன் பேர் வந்து நம்ம எப்படி கொடுத்துருவோம், ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் இருக்கணும். But actually it is found that experimentally it is found to be bent or V-shaped structure. So இப்போ இதோட structure வந்து it's a bent or it's a V-shaped. Okay, it's a V-shaped structure. So this is because the lone pair bond pair repulsion is much more as compared to bond and bond. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ லோன் பேர் அண்ட் இப்போ அதாவது ரிப்பல்ஷன் இங்கே. ஸோ திஸ் இஸ் பிட்வீன் the repulsion between lone pair and bond pair, which is more than that of a bond pair and bond pair. Okay, so the angle is it's also reduced to இது வந்து triangular-ஆ இருந்திருக்கணும். Triangular-னா 120. So because of this repulsion the angle is reduced to 119.5 degree. Okay, so இப்போ இதுதான் வந்து it is a shape of sulfur dioxide. Okay, understood. So then shape of ammonia. Shape of ammonia. So if you take shape of ammonia, so ammonia la vandu central atom, you know that it is a nitrogen. So இப்போ nitrogen has 5 valence electron. With 5 valence electrons, so the 3 hydrogen atoms form a single bond with nitrogen. Okay, so the 3 hydrogen வந்து it forms a single bond with the nitrogen. ஸோ இப்போ இதோட 5 எலக்ட்ரான்ஸ், நைட்ரஜனோட 5 எலக்ட்ரான்ஸில் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங் வித் ஹைட்ரஜனுக்கு போயிடும். மீதி 2 எலக்ட்ரான் வந்து லோன் பேராகவே இருந்துடும். ஓகே, ஸோ this will be a lone pair. Okay, இந்த 2 electrons remains. அப்போ என்ன ஆகும்னா லோன் பேராகவே இருந்துரும்னா it will localize. ஓகே, localize ஆகும். ஸோ அதோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி ஷேப் இருக்கும் அப்படின்னா இது ஆக்சுவலி இட்ஸ் ட்ரைகோனல் பிரமிடல். ஓகே, ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ தென் திஸ் ஒன் ஒரு பிரமிட் ஷேப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் இஸ் ட்ரைகோனல் பிரமிடல். Trigonal pyramidal angle வந்து it is
ஆக்சுவலா இது வந்து டெட்ராஹைட்ரல் ஷேப் மாதிரி நம்ம சொல்லலாம். டெட்ராஹைட்ரல்னா 109.5 இருக்கு இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன் the angle which is reduced to 107 degree. Okay, 107 degree. So this is the shape of ammonia. இந்த அமோனியா ஷேப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ஸ் வாட்டர். வாட்டர் இதோட ஷேப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வரும் அதான். ஸோ இப்போ இன் வாட்டரில் எடுத்தோம்னா ஆக்சிஜன் விச் இஸ் த சென்ட்ரல் ஆட்டம் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் டூ சிங்கிள் பாண்ட் வித் ஹைட்ரஜன். ஓகே, ஆக்சிஜனுக்கு வந்து இட்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ லோன் பேராகவே இங்கே இருந்துரும். ஓகே, ஸோ இட்ஸ் லோன் பேர். So this is lone pair. Okay, so the two hydrogen atoms form as a two single bond. The 4 electrons remains localized. So here the bond is still இதை விட வந்து ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகி இட் இஸ் 104.5 டிகிரி. ஏன்னா இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் இல்லை ரிப்பல்ஷனால இந்த பாண்ட் பேர் வந்து இட் இஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் திஸ் ஹைட்ரஜன். அப்போ ஆங்கிள் வந்து ஸ்டில் வந்து இட் இஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஆக்சுவலி த ஷேப் ஷுட் ஹேவ் பீன் டெட்ராஹைட்ரல். அமோனியா மாரி எதுவும் டெட்ராஹைட்ரலாக தான் இருந்திருக்கணும். இஃப் தேர் வேர் ஆல் பாண்ட் பேர் அண்ட் 2 லோன் பேர் ஆர் ப்ரெசென்ட். ஸோ ஆனால் வந்து இது வந்து அப்படி இல்லை. ஸோ இட் இஸ் இதோட ஷேப்பும் வந்து நம்ம பென்ட்னு தான் சொல்லணும். இதோட ஷேப் ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ பென்ட். பென்ட் ஷேப். ஓகே, பென்ட் ஷேப். தென் shape of SF4. SF4னா சல்ஃபர் டெட்ரா ஃப்ளூரைடு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எஸ் வந்து இட் இஸ் அ சென்ட்ரல் ஆட்டம். இப்போ 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 4 ஆர் இந்த 4 சல்ஃபர் சாரி 4 ஃப்ளூரின் ஆர் இன்வால்வ்ட் இன் பாண்டிங். ஓகே, வித் சல்ஃபர். ஸோ அப்போ அது எப்படின்னா இந்த ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ the fluorine atoms will be like this. சொல்லுப்பா. இங்கேயா பென்ட் ஸ்ட்ரக்சர் இதோட ஷேப் வந்து இட் இஸ் பென்ட். நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தோம் இல்லையா? பென்ட் அதே தான். ஸோ இப்போ இது இது வந்து த பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் பேர்ஸ் வில் பி லைக் திஸ். ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தோன்னா இதை நம்ம இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ 2 பாண்ட் பேர் வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் பாண்ட் பேர். ஓகே, ஸோ 1 ஃப்ளூர். இது வந்து ஆக்சுவலாக வந்து சீசா டைப். அதாவது இப்படி வந்து ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்று நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே, அதர்வைஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அதுக்கு. இப்போ அதாவது சல்ஃபர், இப்போ இது வந்து எஃப். ஸோ மேலே ஒரு எஃப் கொடுக்கலாம், இப்போ கீழே ஒரு எஃப் கொடுக்கலாம். ஸோ அப்போ இங்கும் வந்து 2 லோன் பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ சீசா மாடல். சீசோ மாடல் இதுதான் வந்து இட் இஸ் அ மோர் ஸ்டேபிளாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ 2 ஸ்ட்ரக்சருமே நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் கூட விச் இஸ் த மோர் ஸ்டேபிள்னா இதுதான். ஸோ அப்போ வந்து ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ திஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. ஓகே, எப்படி மோர் ஸ்டேபிள் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவில் தான் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த லோன் பேர் ஆக்கிபை இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து லோன் பேர் ஆக்கிபை ஆக்சியல் பொசிஷன். ஸோ இப்போ இது வந்து எக்விட்டோரியல், இது வந்து ஆக்சுவல் பொசிஷனாக இருக்கும். ஸோ தெர் ஆர் இப்போ ஆக்சுவல் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தெர் ஆர் 3 லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து 3 இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி அந்த செகண்ட் இதில் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா இந்த லோன் பேர் ஆக்கிபை அண்ட் எக்விட்டோரியல் பொசிஷன். ஸோ இப்போ இந்த இதுன்னா எக்விட்டோரியல் பொசிஷன், இப்போ இந்த இது வந்து இட்ஸ் ஆக்சியல் பொசிஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஈக்விட்டோரியல் பொசிஷனில் இருந்துச்சுன்னா தெர் ஆர்
two lone pair bond pair repulsion, அதாவது இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகே, இங்க ஒரு ரிப்பல்ஷன், இங்க ஒரு ரிப்பல்ஷன், ரெண்டு ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகேயா? ஸோ பட் இதுலனா இங்க ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், இங்க ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இப்போ கீழே இருந்து கூட ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ த்ரீ இருக்கும், இதுல வந்து டூ இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ் இட்ஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ இது வந்து இதுதான் வந்து இதோட ஷேப் சீசோ மாடல். ஓகே, SF4க்கு வந்து சீசோ மாடல். ஓகேயா? ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் வந்து ஸோ இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வந்து ஷேப்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். பட் இந்த விஎஸ்பி நம்ம வந்து இப்போ விஎஸ்இபிஆர் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் சம் லிமிட்டேஷன். நம்ம லெவிஸ் தியரியில் வந்து லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இட் டஸ் நாட் டாக் எனி திங் அபவுட் இட்ஸ் ஷேப்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் வந்து என்னென்ன லிமிட்டேஷன், விஎஸ்இபிஆரில் வந்து என்னென்ன லிமிட்டேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இட் ஹேஸ் இஸ் ஃபவுண்ட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிடிக்டிங் தி ஷேப் ஆஃப் லார்ஜ் number of molecules, especially the compounds of p block elements accurately. Accurate வந்து இது கொடுத்தாலும் this theory which is also successful in determining the geometry uh, very accurately. Okay, but it also has some drawbacks. என்னென்ன drawbacksனா, on theoretical basis this theory regarding the effect of repulsion, அந்த மாலிகுலர் ஷேப் வந்து இஸ் நாட் கிளியர். இப்போ நம்ம வந்து இப்போ வாட்டருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்லேயே ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு டவுட் வரும். அதே மாதிரி இப்போ அமோனியாவையும் வந்து ஏன் டெட்ராஹெட்ரலுக்கு கொடுக்காம ட்ரைகோனல் பைப்ரமிடில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற டவுட் வரும். ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷனை வந்து இந்த தியரி வந்து கொடுக்கல. ஓகேயா? ஸோ த தியரிட்டிக்கல் பேசிஸில் வந்து இது கொடுத்தாலும், ஸோ இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி some of the shapes gives by VCPR is not clear. Okay, அது வந்து some doubtல இருக்கும், இல்லை டிஸ்கஷனில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் டு எக்ஸ்பிளைன் தீஸ் லிமிட்டேஷன்ஸ், டூ அதர் இம்பார்ட்டன்ட் தியரிஸ் கால்டு மாடர்ன் தியரிஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங் have been proposed. ஓகே, ஸோ இப்போ அது என்ன தியரி அப்படின்னா, தீஸ் தியரிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் குவாண்டம் மெக்கானிக்கல் பிரின்சிபல்ஸ். ரெண்டு தியரி, ஒன்று வந்து இட் இஸ் அ வேலன்ஸ் பாண்ட் தியரி. இந்த லிமிட்டேஷனை வந்து இதுதான் லிமிட்டேஷன், நான் இங்கே எழுதலை, ஸோ ரெஃபர் டெக்ஸ்ட் புக்குன்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, ஒன்று வந்து இட்ஸ் அ வேலன்ஸ் பாண்ட் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம விபிடி தியரின்னு சொல்லலாம். ஓகே, theory which is called VBT. It's a VBT theory. Another one, it's molecular orbital theory. Molecular orbital theory. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, அதாவது சிம்பிளாக வந்து இட்ஸ் எம்ஓன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் டூ தியரிஸ் வந்து மற்ற எல்லா லிமிட்டேஷன்ஸையும் வந்து இந்த தியரியால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ரெண்டு தியரி தான். பட் அந்த தியரியை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ இதுக்கு என்ன பேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் ஹைப்ரிடைசேஷன், இப்போ ரெண்டுமே நம்ம பார்க்கணும். The valence bond theory, what it says first, we will see that valence bond theory. So valence bond theory, this theory வந்து என்னன்னா, so it is based on, okay, this valence bond theory which is based on the knowledge of atomic orbitals, electronic configuration of elements, and overlapping of atomic orbitals and hybridization of atomic orbitals. In the knowledge la irundha, so we can clearly understand this valence bond theory. Okay, so this is based on mostly hybridization. Okay, so in order to understand the concept clearly, so let us consider the formation of hydrogen molecule. First hydrogen molecule நம்ம பார்த்துட்டு then we will go for hybridization, because this valence bond theory which is based on hybridization. Okay, and the hybridization போகிறதுக்கு முன்னாடி, so we will consider the formation of hydrogen molecule according to this theory. Okay, suppose two hydrogen, consider two hydrogen atoms,
two hydrogen atoms like A and B. Okay, ஏங்கிறது வந்து ஒரு ஹைட்ரஜன் அண்ட் பிங்கிறது வந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ சப்போஸ் இஃப் தே ஆர் அப்ரோச்சிங் ஈச் அதர், ஓகே, லெட் அஸ் கன்சிடர் தீஸ் டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் அப்ரோச்சிங் ஈச் அதர், தேர் நியூக்ளியை, இப்போ இதோட நியூக்ளியை என்ன இருக்கும், என்ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோட நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் என்பி. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இந்த, இப்போ இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான். ஸோ இப்போ இதில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து இட் இஸ் இபி. ஓகே, ஸோ வென் த டூ ஆட்டம்ஸ் ஆர் far apart, okay, there will be no interaction between them. Okay, இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா, so there will be no interaction between them. But whenever there is these two approach each other, some new attractive and repulsion forces or act. Okay, so அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும்? Attractive forces generated forces generated generated between ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குன்னா, எண்ணி, அதாவது நியூக்ளியஸ் ஏக்கும் இஏக்கும் இருக்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? அதே மாதிரி நியூக்ளியஸ் பிக்கும் இபிக்கும் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அதே மாதிரி nucleus of one atom and its own electron, இது வந்து nucleus of one atom and its own electron. ஸோ இப்போ அதே மாதிரி when they are approaching each other, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸை தவிர இன்னொரு ஃபோர்ஸஸ் என்ன இருக்குன்னா, இந்த நியூக்ளியஸ் ஏக்கும் எலக்ட்ரான் பிக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியஸ் பிக்கும் எலக்ட்ரான் ஏக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நியூ, அதாவது when they are எப்பயுமே இருக்கிறது வந்து இது, பட் when they are approaching each other இந்த நியூ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ்னு நம்ம பார்த்தோம்னா என்னென்ன ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும்? என்னென்ன ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆஃப் டூ ஆட்டம்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெப்பல்ஷன் இருக்கும், இஏ அண்ட் இபிக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நியூக்ளியஸ்க்கும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நியூக்ளியஸ் ஏ அண்ட் நியூக்ளியஸ் பிக்கு இடையிலையும் வந்து ஒரு ரிப்பல்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் டென்ட் டு பிரிங் தி கம்பைனிங் ஆட்டம்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர், whereas repulsive forces tend to push them apart. ஓகே, இப்போ ரெண்டு ஆட்டமும் வந்து அப்ரோச் ஆகும்போது இதுதான். ஸோ இப்போ அதை வந்து டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கணும்னா, சப்போஸ் இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் this is A and this one it's B. ஓகே, இது வந்து அப்போ என்ஏன்னு இருக்கும் இல்லையா? என்ஏ, இது வந்து என்பி. இது வந்து இபி, இது எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து என்னென்ன வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும்? இப்போ இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும், அதே மாதிரி இதில் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நியூவாக இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எது வந்து நியூவாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானுக்கும், ஸோ இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் ஒரு வந்து அப்ரோச் இது அப்ரோச் பண்ணும்போது கிடைக்கிற வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இது வந்து இட்ஸ் நியூ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த நியூ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் is more than the repulsive forces. As a result, அதாவது இந்த attractive forces are greater. Okay, attractive forces, new attractive forces are greater than the repulsive, is greater than the repulsive forces. ஸோ இப்போ அதனால் என்ன ஆகும்னா,
the potential energy வந்து decrease ஆகும். Okay, so because of that potential energy, um, okay, potential energy decreases. Okay, decreases due to the approach of two atoms. Okay, ultimately a stage is reached when the net force of attraction forces, uh, and the repulsion forces, the system acquires minimum energy. எப்பயுமே வந்து because of this potential energy decrease ஆகுறதுனால system acquires minimum energy. Okay, அப்படின்னா என்னன்னா மினிமம் எனர்ஜி. ஸோ இப்போ எது வந்து எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து எனர்ஜி வந்து மினிமம் ஆகணும்னா, ஸோ வென் the two electrons are approached each other, the energy of potential energy வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ the potential energy டிக்ரீஸ் ஆகிறதுனால the whole சிஸ்டமோட எனர்ஜியும் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ மினிமைஸ் ஆகும்போது எப்பயுமே எனர்ஜி மினிமைஸ் ஆனால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் when two hydrogen atoms are bonded together to form a stable molecule H2. ஓகே, எப்போ வந்து எனர்ஜி வந்து மினிமம் ஆகுதோ ஸோ அப்போ வந்து ஸ்டேபிளாக வந்து இட் ஃபார்ம்ஸ் அ hydrogen molecule. Okay, in the hydrogen molecule, so which is actually we know that it is a stable than the atom. Okay, so this is more stable than this atom. So since the energy gets released when the bond is formed, எப்பயுமே வந்து bond form ஆகும்போது வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, ஸோ எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட், அதாவது எக்ஸத்தர் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு எப்பயுமே வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ அதுதான் வந்து இட் இஸ் அ பாண்ட் என்தால்பி. ஸோ இப்போ திஸ் இஸ் கால்ட் பாண்ட் என்தால்பி. ஓகே, திஸ் இஸ் கால்டு பாண்ட் என்தால்பி. ஸோ இப்போ இதை தான் உங்களுக்கு வந்து புக்கில் வந்து அழகாக டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு டயக்ராம் என்னால் எவ்வளோ வரைய முடியுமோ நான் வரைகிறேன். பட் ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து இட்ஸ் எனர்ஜி வந்து இதோட எனர்ஜி வந்து இப்போ ஜீரோன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எனர்ஜி வந்து ஜீரோ. இப்போ இது வந்து இட்ஸ் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஓகே, எனர்ஜி இன்க்ரீசஸ். இப்போ எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கும், இங்கே வந்து இட் இஸ் நெகட்டிவாக இருக்கும், இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இந்த டூ ஹைட்ரஜன் வந்து இப்போ ரெண்டு, இது வந்து ஒரு ஹைட்ரஜன், இப்போ வந்து இது வந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்போ இதுக்குள்ளே கேப் இருக்கும்போது இப்போ இதுக்கு கேப் இருக்குது. இப்போ நான் இப்போ ஒரு கிராஃப் வரையறேன். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து என்னென்னா கம்மியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஸ்டேபிள். ரெண்டு ரெண்டு ஹைட்ரஜனும் வந்து தே ஆர் அப்ரோச்சிங். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸோ இப்போ இன்னும் வந்து அதனோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை விட இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும்போது அந்த எனர்ஜி வந்து ஸ்டில் இட்ஸ் ரெடியூசஸ். அப்போ இதோட எனர்ஜி வந்து இங்கே இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இப்போ இது ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆயிடுச்சு. அப்படின்னா ஓவர்லேப் ஆகும்போது தான் இட் ஃபார்ம்ஸ் அ ஹைட்ரஜன் molecule, its energy is still it's very reduced. அப்போ இதுதான் வந்து இட்ஸ் இப்போ இதுதான் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ வந்து இதுதான் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து இட்ஸ் வெரி வெரி லெஸ். அப்போ வந்து ஓவர்லேப் ஆகுது இந்த ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அ ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல் அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ரெண்டு மாலிகூல்ஸ் ரெண்டு ஆட்டம்ஸும் வந்து ஓவர்லேப் ஆகுது இல்லையா. அப்போ அந்த ஓவர்லேப் ஆகிற கான்செப்ட் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ பட் இதுதான் வந்து இட்ஸ் ஹைட்ரஜன் மாலிகூல் வந்து ஃபார்ம் ஆகுறது அக்கார்டிங் டு விபிடி தியரி. பட் அது நம்ம ஓவர்லேப்புங்கிறது வந்து நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ ஆர்பிட்டால் ஓவர்லேப் கான்செப்ட், அதாவது ஓவர்லேப்பிங்.
According to this concept, okay, according to this concept, a covalent bond is formed by overlapping of two half-filled atomic orbitals. Okay, according to this theory, a covalent bond is formed by the overlapping of two half-filled half-filled atomic orbitals. Okay, of valence shell atomic orbitals na atomic orbitals la இருக்கிற அந்த valence shells. Okay, valence shell having electron with the opposite spin. So இப்போ இவ்வளோ கண்டிஷன் இருக்கணும். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸில் இருக்கிற அந்த வேலன்ஸ் ஷெல் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் with opposite spins. Okay, electrons with opposite spins. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து இட்ஸ் ஓவர்லேப்பிங் வந்து நடக்கும். அதாவது கோவலண்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஓவர்லேப்பிங் ஆஃப் டூ ஹாஃப் ஃபில்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வித் ஆப்போசிட் ஸ்பின். அதாவது சப்போஸ் இப்போ ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து இப்படி இது வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் ஸ்பின்ல இருந்தால் மட்டும்தான் covalent bond வந்து ஃபார்ம் ஆகும் according to this theory. Okay, so greater the overlapping of atomic orbital, stronger is the bond. Okay, so இப்போ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் எப்படி நடக்குது. ஓவர்லேப்பிங் ஆஃப் atomic orbitals. Overlapping of atomic orbitals. When orbitals of two atoms overlap, form a bond. Their overlap may be பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவாக கூட இருக்கலாம். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சைன் ஆஃப். ஓகே, ஸோ இட் மே பி அ பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. இப்போ இப்போ ஓவர்லேப் வந்து இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்லேயும் நடக்கலாம், இல்லைன்னா இப்படி நடக்கலாம். இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ்னா சப்போஸ் திஸ் இஸ் எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா இது வந்து இன்டர் நியூக்ளியர். இன்டர் நியூக்ளியர்னா நியூக்ளியஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில வந்து இருக்கிற ஓவர்லேப்பிங் வந்து இன்டர் நியூக்ளியர். ஸோ அப்படி இல்லாமல் அந்த லோப்ஸ்க்கு இடையிலையும் வந்து ஓவர்லேப் இருக்கலாம். ஸோ இப்போ அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டாலும் எப்படி ஓவர்லேப் ஆகுது, அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் எப்படி வந்து ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங்னா இப்போ சப்போஸ் எஸ்எஸ் ஓவர்லேப்பிங். SS overlappingனா இப்போ we know that S ஆர்பிட்டால் இருக்கு, P ஆர்பிட்டால், D and F ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா? சப்போஸ் அதில் ரெண்டு S ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இன் இட் தேர் இஸ் ஓவர்லேப் ஆஃப் டூ half filled S ஆர்பிட்டால்ஸ் வில் டேக் பார்ட். ஓகே, அலாங் தி இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். இப்போ வந்து ஒரு S ஆர்பிட்டால் வந்து இப்படி இருக்கு, திஸ் இஸ் S. ஓகே, இட் ஓவர்லேப் வித் அனதர் S. இது ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி தான் வந்து SS ஓவர்லேப்பிங் இருக்கு. This is SS overlapping. This is a SF overlapping along internuclear axis. Internuclear axis along it takes place. Okay, so this is SS overlapping. இப்போ SP ஓவர்லேப்பிங் அப்படின்னா இப்போ SP ஓவர்லேப்பிங் எப்படி இருக்கும்? SP ஓவர்லேப்பிங்கில் வந்து this overlap takes place between half filled S orbitals of one atom and half filled P orbitals of another atom. Okay, suppose this is S orbital. Okay, we know that S orbital shape வந்து இதுதான். Then P orbital நம்ம பார்த்தோம்னா, so this is P orbital. No, two lobes இருக்கும் இல்லையா? So this is P, இது வந்து S, இது வந்து P ஆர்பிட்டால். இப்போ ஓவர்லேப்பிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஓவர்லேப்பிங் will be S. So this is SP overlapping. Okay, this is SP overlapping
இதுதான் sp ஓவர்லாப்பிங். ஓகே, ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும். இப்போ அடுத்தது வந்து இட்ஸ் p ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலும் எப்படி ஓவர்லாப் ஆகும்? ஸோ p it occurs between two half filled p orbitals of two approaching atoms. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு p ஆர்பிட்டால், ஒரு ஆட்டமோட p ஆர்பிட்டால் இது, இது இன்னொரு ஆட்டமோட p ஆர்பிட்டால். Okay, so this is also p and this is also p. If these two are overlap, you will get, okay, so this is pp overlapping. So this is pp overlapping. அதாவது இந்த இந்த p ஆர்பிட்டால்னா நமக்கு 3 p ஆர்பிட்டால்ஸ் தெரியும், px, py and pz இல்லையா? ஸோ இஃப் z ஆக்சிஸ் இஸ் சோசன் அஸ் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ், இப்போ இந்த ஓவர்லாப்பிங் வந்து இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸில் தான் நடக்குது. ஓகே, ஸோ இஃப் z ஆக்சிஸ் இஸ் சோசன் அஸ் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ், நோ ஓவர்லாப்பிங் கேன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் எஸ் அண்ட் பிஎக்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ p ஆர்பிட்டால்னா நம்ம இப்படி தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட்டுன்னு எடுத்தோம்னா, இப்போ இசட் ஆக்சிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நோ ஓவர்லாப்பிங் கேன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் எஸ் அண்ட் எஸ்ஸுக்கும் பிஎக்ஸுக்கும் பிஒய்க்கும் நடக்காது. ஓகே, இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணோம்னா எஸ்ஸுக்கும் பிஇசட்டுக்கு மட்டும்தான் நடக்கும். ஓகேயா? ஸோ பிஎக்ஸ் அண்ட் பிஒய் ஆர், அதாவது இப்போ அக்கார்டிங் இப்போ இந்த பிஎக்ஸ் பிஒய் வரைக்கும், பிஒய்யை பொறுத்த வரைக்கும் நோ ஓவர்லாப்பிங். இப்போ இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஎக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும் தான் நடக்கும். அதே மாதிரி இதில் பிஎக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு பிஎக்ஸ்னா அது ரெண்டுத்துக்கும் தான் ஓவர்லாப்பிங் நடக்கும், மாற்றி நடக்காது. ஓகே, ஒரு பிஎக்ஸுக்கும் ஒரு பிஒய்க்குமோ இல்லை எஸ்ஸுக்கும் பிஒய்க்குமோ நடக்காது. எதை சூஸ் பண்ணுறோமோ, எதில் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குதோ அதுதான் வந்து ஓவர்லேப் ஆகும். அண்டர்ஸ்டுட்? ஐ ஹோப் தட் புரியுதா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இப்போ ஃபார்ம் ஆகிற இந்த பாண்ட் எல்லாமே, அதாவது எஸ்எஸ் ஓவர்லாப்பிங், எஸ்பி ஓவர்லாப்பிங் அண்ட் பிபி ஓவர்லாப்பிங். ஸோ இது வந்து இன்டர்நியூக்ளியர். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இன்டர்நியூக்ளியர் தான். ஸோ இப்போ இதில் எல்லாமே ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து சிக்மா பாண்டு. ஓகே, இந்த மாதிரி இந்த ஓவர்லாப்பிங்கில் ஃபார்ம் ஆகிற எல்லா பாண்டுமே வந்து ஃபார்ம் அ சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டுன்னா சிங்கிள் பாண்டு. ஓகே, சிங்கிள் பாண்ட், இதுக்கு பேர் வந்து இட்ஸ் அ சிக்மா பாண்ட், ரைட்? ஸோ இப்போ இது வந்து சிக்மா பாண்ட், இது வந்து ஓவர்லாப்பிங். ஸோ இப்போ இன்னொரு பாண்ட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி இன்னொரு பாண்ட் வந்து இட் இஸ் அ பை பாண்ட். இன்னொரு பாண்ட் வந்து இட்ஸ் அ பை பாண்ட். பை பாண்டுன்னா என்ன அப்படின்னா டபுள் பாண்டு, இப்போ ட்ரிபிள் பாண்டெல்லாம் நம்ம படிப்போம், இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போ பை பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது வந்து இது இப்போ நம்ம 3 ஓவர்லாப்லேயும் நம்ம பார்த்தது சிங்கிள் பாண்டு. இப்போ பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, when the atomic orbitals overlap in such a way that their axes remain parallel to each other and perpendicular to the internuclear axis, the bond formed is called pi bond. pi bond எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிட்வீன் p ஆர்பிட்டால்ஸ் தான், p and p ஓவர்லாப்பிங் தான் இதுவுமே. எப்படின்னா இது இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸில் இல்லாமல் எப்படி இருக்கும், இது ஒரு p ஆர்பிட்டால், இது வந்து ஒரு p ஆர்பிட்டால். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அதோட ஓவர்லேப்பிங். அதாவது ஓவர்லேப்பிங் வந்து இங்கே நடக்காது, இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸில் வந்து நடக்காது, இதாவது இங்கே நடக்காது. ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப், இது வந்து சைட்வே ஓவர்லேப்பிங். ஓகே, ஸோ இப்போ இது வந்து சைட்வே ஓவர்லேப்பிங், சைட்வே ஓவர்லாப்பிங், தட் இஸ் p ஆர்பிட்டாலுக்கும் p ஆர்பிட்டாலுக்கும் இடையில நடக்கிற சைட்வே ஓவர்லாப்பிங். ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் அ பை பாண்ட். ஓகே, சைட்வே ஓவர்லாப்பிங் கண்டெய்ன்ஸ் 2 சாசர் டைப் சார்ஜ்டு கிளவுட்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது கிளவுட். ஸோ இது வந்து எலக்ட்ரான் கிளவுட்ஸ். ஓகே, இது எலக்ட்ரான் கிளவுட்ஸ், இது வந்து இட்ஸ் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஈஸிலி அவைலபிள் ஃபார் தி அட்டாக்கிங் ரியேஜென்ட் டு அட்டாக். ஓகே, ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அ பை பாண்ட், இது வந்து இட் இஸ் அ பை பாண்ட். ஓகேயா? ஸோ இப்போ வந்து சிக்மா பாண்டும் நம்ம பார்த்தோம், பை பாண்டும் நம்ம பார்த்தோம். பட் அது ரெண்டுத்துக்கு இடையில வந்து என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, சிக்மா பாண்டுனா என்ன,
pi bondனா என்ன? Sigma bondனா என்னன்னா, so it is obtained by SS, SP and PP overlapping of internuclear axis along their internuclear axis. இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸில் இருக்கும்போது கிடைக்கிற பாண்ட் வந்து சிக்மா பாண்டு. ஸோ இப்போ இது வந்து சைட்வே ஓவர்லேப்பிங். ஓகே, சைட்வே ஓவர்லேப்பிங் ஆஃப் overlapping of pp orbitals. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இது ஒரு டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் அ overlapping takes place to a greater extent. So sigma bond வந்து it is a greater extent இருக்கிறதுனால sigma bond வந்து it's a strong bond. It is a strong. இது வந்து overlapping takes place, அதாவது இது வந்து கம்மியாக தான் overlapping வந்து only on these two position இல்லையா, இந்த ரெண்டு பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பொசிஷனை தான் இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ இந்த ரெண்டு சின்ன பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதனால பை பாண்ட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தோம்னா இது வந்து வீக் பாண்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வீக் பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டிஃப்ரென்ஸு. தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃப்ரீ ரொட்டேஷன் அரவுண்ட் சிக்மா பாண்ட் இஸ் பாசிபிள். ஃப்ரீ ரொட்டேஷன் அதாவது ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இப்போ கார்பனே எடுத்தோம்னா சிசி பாண்டுனா இது கோவலண்ட் பாண்டு தான். ஸோ இப்போ இந்த ஒரு கார்பனை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு, ஸோ இப்போ இந்த கார்பனை வந்து யூஸிங் திஸ் பாண்ட் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, ரொட்டேட் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஃப்ரீ ரொட்டேஷன், நோ ஃப்ரீ ரொட்டேஷன். இந்த பாண்ட் இருக்கிறதுனால, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நோ ஃப்ரீ ரொட்டேஷன். இப்போ வந்து இப்போ சி டபுள் பாண்ட் சின்னு இருக்குன்னு, இது வந்து பை பாண்ட் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று சிக்மா பாண்டாக இருக்கும், ஒன்று பை பாண்டாக இருக்கும். ஸோ இந்த பை பாண்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா சிக்மா பாண்டு இருக்கிறதுனால பை பாண்டை வந்து ரொட்டேட் பண்ண முடியாது. இப்போ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட். இப்போ வந்து ஒரு பை பாண்ட் இருக்குன்னு அர்த்தம்னா அதுக்கு வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. பை பாண்டுக்கு சிக்மா பாண்ட் இருந்தால் மட்டும்தான் பை பாண்ட் இருக்கும். ஓகே, சிக்மா பாண்ட் வந்து தனியாக இருக்கும். இப்போ சிசி பாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். பட் சி டபுள் பாண்ட் சி அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு பாண்டு சிக்மாவாக இருக்கும், ஒரு பாண்டு பையாக இருக்கும். சிக்மா பாண்ட் இல்லாமல் தெர் வில் பி நோ பை பாண்ட். ஓகே, இட் கேனாட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி. ஸோ தனியாக வந்து இருக்காது, சிக்மா பாண்டோடு தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ சி ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, சி ட்ரிபிள் பாண்ட் சின்னு இருந்துச்சுன்னா இதில் ஒன்று வந்து சிக்மா பாண்டாக தான் இருக்கும், ரெண்டு வந்து பை பாண்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ பை பாண்ட் வந்து தனியாகவே இருக்காது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட். அண்டர்ஸ்டுட்? இந்த கான்செப்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பேசிக். ஓகேயா, ஸோ எனி டவுட் ஆன் திஸ்? Hello, anyone has any doubt? Okay, so for next topic we will go for next topic. It's a hybridization. Hybridization is a very important topic for organic chemistry. Okay, hybridization. இப்போ ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிலாம் நம்ம நார்மலாக வந்து கேட்குற வேர்ட்ஸ் தான் ஹைப்ரிடுங்கிறது. ஸோ தட் மிக்சிங் ஆஃப் சம் டூ திங். ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து இட்ஸ் அ ஹைப்ரிடைசேஷன். ஸோ இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் வந்து இதில் வந்து எப்படின்னா, the atomic orbitals mix together to generate a new set of equivalent orbitals, which is called a hybrid orbitals or hybridized orbitals, and the process of the phenomenon is called it's a hybridization. Okay, அதாவது என்னன்னா mixing of atomic orbitals. Mixing of atomic orbitals to form a new set of equivalent orbitals. New set of equivalent orbitals, new set of equivalent energy orbitals, which is called hybrid orbitals. இது hybrid or hybridized எப்படி வேணா சொல்லலாம்.
hybridized orbitals. So and the phenomenon is called, it is a hybridization. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் நடக்கணும்னா, ஹைப்ரிடைசேஷனால ஏன் ஹைப்ரிடைசேஷன் வந்து நடக்கணும்? ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன்? என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ எப்போ வந்து ஹைப்ரிடைசேஷன் நடக்கும்? இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஜென்ரேட்டட் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஓகே. ஸோ அதாவது எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகுதோ அத்தனை ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் யூ வில் கெட். ஓகே. சப்போஸ் டூ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா, டூ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன்ட், ஓகே, கம்பைன்ட் மீன்ஸ் இட் ப்ரொடியூசஸ் டூ ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ். ஓகே. அதோட எக்ஸ்ட்ராவெல்லாம் நமக்கு கிடைக்காது. நம்ம எத்தனை ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹைப்ரிட் ஆகுதோ, ஓவர்லேப் ஆகுதோ அத்தனை ஆர்பிட்டால்ஸ் தான் வந்து hybrid orbitals. So this is the first thing. Second வந்து என்னன்னா, the hybrid orbitals are always equivalent in energy and shape. Okay. So this is equivalent, அதாவது ஷேப்லையும் எனர்ஜியும் வந்து ஈக்குவலாக இருக்கும். equivalent in shape and energy. இப்போ வந்து ஒரு p ஆர்பிட்டாலும் ஒரு s ஆர்பிட்டாலும் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா, s ஆர்பிட்டால் ஷேப் வேறு மாதிரி இருக்கும், p ஆர்பிட்டால் ஷேப் வேறு மாதிரி இருக்கும். பட் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் வில் ஹாவ் சேம் எனர்ஜி அண்ட் சேம் ஷேப். அதுதான். ஓகே. தென் the hybrid orbitals are more effective in forming stable bond. The hybrid orbitals வந்து என்ன form? It forms a stable bond. It forms a stable bonds. Okay. அதே மாதிரி these hybrid orbitals arrange themselves in space in such a direction so that the minimum repulsion forces between the electron pairs. ஸோ அப்போ இதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் எப்படின்னா, இது வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு ஷேப் வந்து இந்த மாலிகூல்ஸ்க்கு வந்து கிடைக்கும்னா, ஸோ தீஸ் ஆர்பிட்டால்ஸ் தே அரேஞ்ச் தெம்செல்ஸ் இன் ஸ்பேஸ் in such a way that so there will be a minimum repulsion. Okay, minimum repulsion and maximum distance இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து இது கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன், ஸோ இப்போ அதனால இருக்கிறதுனால ஹைப்ரிடைஸ்டு மாலிகூல்ஸ்க்கு வந்து ஷேப் இருக்கும், ஜாமெட்ரி இருக்கும். ஓகே. ஸோ தே ஹாவ் ஜாமெட்ரி ஆஃப் மாலிகூல்ஸ் decides, hybridization decides, okay, it's the geometry of molecules. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதோட ஃபீச்சர்ஸ், ஹைப்ரிடைசேஷன்னால என்ன அட்வான்டேஜ், அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இந்த ஹைப்ரிடைசேஷன் நடக்கிறதுக்கும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து, இப்போ எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம ஹைப்ரிடைசேஷன் நடந்துடாது. ஸோ எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா, ஸோ சம் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். ஒன்லி வேலன்ஸ் ஷெல் ஆர்பிட்டால்ஸ் வில் டேக் பார்ட். ஓகே. எல்லா இதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி வேலன்ஸ் ஷெல் orbitals of an atom will take part in hybridization. So that is the first condition. The second condition பார்த்தோம்னா, அதாவது அந்த hybridization, the orbitals undergoing hybridization should have almost equal energy. Okay, should have almost equal energy. ரொம்ப எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜி. அதாவது எப்படின்னா, இப்போ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் ஹைப்ரிடைஸ் ஆகும். ஓகே. அதே இது வந்து எஸ் ஆர்பிட்டாலும் டி ஆர்பிட்டாலும் ஆகாது. ஏன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ எஸ் ஆர்பிட்டாலுக்கும் பி ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். இப்போ எஸ் ஆர்பிட்டாலும் டி ஆர்பிட்டாலும் நம்ம பார்த்தோம்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வில் வேரி. ஓகே. அந்த மாதிரி வந்து ஹைப்ரிடைசேஷன் வந்து நடக்காது. ஓகே. Then it is not necessary that only half-filled orbitals involved in hybridization. In some cases என்ன ஆகும்னா, even filled orbitals of valence shell can also involve in hybridization. So இதுதான் வந்து it's a main condition for hybridization. Understood? Based on this, we will study the types of hybridization. Types of hybridization. So types of hybridization வந்து
என்னென்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்கு அப்படின்னா sp hybridization, okay, hybridization, sp2 hybridization, sp3 hybridization, and then um, sp3d. நிறைய இருக்கு, நம்ம ஆனால் எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. sp3d, sp3d2, ஓகே, அதே மாதிரி dsp3 இருக்கு, ஓகே, அதே மாதிரி D2SP3 இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இருக்கும். பட் இதில் நம்ம படிக்க போகிறது வந்து SP2, SP3, SP3D அண்ட் SP3D2. ஸோ இப்போ இது ரெண்டும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் sp hybridization. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பேசிக் தான். ஓகே, sp hybridization. இப்போ sp hybridization என்ன? ஸோ இப்போ sp hybridization நமக்கு தெரியும், it occurs when one s orbital and one p orbital mix together and form two equivalent sp hybrid orbital. ஓகே, ஸோ அதாவது ஒரு s orbital, ஓகே, ஒரு p orbital. ஸோ இப்போ இது ரெண்டும் சேரும்போது ரெண்டு sp ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் இருந்தால் கூட ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்க்கு வந்து தே வில் ஹாவ் அ சேம் ஷேப் அண்ட் எனர்ஜின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா இது வந்து எஸ் ஆர்பிட்டால், இது வந்து பி ஆர்பிட்டால். ஸோ பி ஆர்பிட்டாலில் இது வந்து பிசெட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ எப்படி இருக்கும்னா, ஸோ திஸ் இஸ் sp and this is sp. இப்போ ரெண்டும் ஒரே ஷேப்புக்கு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் sp and this is sp. ஸோ அப்போ 2sp ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ sp ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்ஸ், sp ஹைப்ரிடைசேஷனுக்கு போச்சு அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் அ லீனியர். ஓகே, இது வந்து லீனியர் ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இது வந்து லீனியர் தானே. ஸோ இப்போ அதோட ஆங்கிள் வந்து இட்ஸ் 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, இட்ஸ் 180 டிகிரி. இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன்று வந்து இட்ஸ் BeCl2. இப்போ BeCl2னா பெரிலியம் குளோரைடு இல்லையா. ஸோ இப்போ பெரிலியம்க்கு வந்து கான்ஃபிகரேஷன் என்ன, இந்த கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ பெரிலியம்னா அதோட கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம என்ன கொடுப்போம், 1s2. இது வந்து பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4. நான் மறுபடியும் சொல்கிறேன், அட்டாமிக் நம்பர் 30 வரைக்கும் யூ ஹாவ் டு பி தரோ. ஓகே, ஸோ பெரிலியம் இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 4. ஸோ இட்ஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் 1s2 2s2. இதுதான் வந்து இதோட கான்ஃபிகரேஷன். ஓகே, இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்னா நார்மலாக வந்து இதோட கான்ஃபிகரேஷன் வந்து இதுதான். இப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஹைப்ரிடைசேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வேலன்ஸ் ஷெல் ஆர்பிட்டால் மட்டும்தான் இன்வால்வ் ஆகணும். எது வேலன்ஸ் ஷெல் ஆர்பிட்டால், இது மட்டும்தான். ஸோ அப்போ வந்து இது வந்து இன்வால்வ் ஆகாது, நமக்கு இதை பற்றி தேவையில்லை. ஸோ அப்போ இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ பெரிலியம்க்கு வந்து 1s2 2, அப்போ ரெண்டு ஆர்பிட்டால், ரெண்டு எஸ் ஆர்பிட்டாலும் இருக்கும், பி ஆர்பிட்டாலும் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த 2ன்னு போட்டுட்டாலே எஸ் அண்ட் பி தான் இருக்கும் இல்லையா. பட் அது வந்து எம்டியாக இருக்கும். இப்போ வந்து 2s2 2pயும் இருக்கும். பட் இது வந்து எம்டி, இது வந்து எம்டியாக இருக்கும். பட் இருக்கும், அதில் வந்து எலக்ட்ரான் இருக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ 2s. ஓகே, 2s. இப்போ அதே மாதிரி இது வந்து இட்ஸ் அ 2p. இது வந்து இட் இஸ் அ, எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து 2s, இது வந்து 2p. இப்போ 2sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கிறது தான் வந்து இன்வால்வ் ஆகும்னு பார்த்தோம். இது ஆப்போசிட் ஸ்பின்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னன்னா, இதை ஹீட் பண்ணும்போது, ஏதோ ஹீட் பண்ணும்போதோ இல்லை காம்பவுண்ட் ஃபார்மேஷன்லையோ என்ன ஆகும்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இட் கோஸ் டு திஸ் எம்டி பி ஆர்பிட்டால். அப்போ வந்து எப்படி வரும்னா, ஸோ இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு. இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து, ஸோ திஸ் இஸ் 1 எலக்ட்ரான் தான் இதில் இருக்கும் எஸ் ஆர்பிட்டாலில். பி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, ஸோ பி ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிடும்.
ஸோ இது வந்து s ஆர்பிட்டால், இது வந்து p ஆர்பிட்டால். ஸோ இப்போ இது வந்து அப்போ இது ரெண்டுமே என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இது வந்து எக்ஸைட்டட், இது ஆக்சுவலாக இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இப்போ இது வந்து எஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து p ஆர்பிட்டாலுக்கு போயிடுச்சு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் டூ sp hybridized orbitals. அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டுட்? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெரிலியம்க்கு மட்டும்தான். புரியுதா? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம்ல? So it forms two sp orbitals. So இப்போ இந்த sp orbitals வந்து சேம் ஷேப்ல இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் sp. ஓகே, இதுவும் வந்து sp. ஸோ இப்போ இது கூட இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இது கூட வந்து இந்த குளோரின் வந்து வில் அட்டாச். இப்போ குளோரினுக்கு நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p. குளோரின் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 17 இல்லையா? இட்ஸ் 17. ஸோ 3p5. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே இட் வில் நாட் டேக் பார்ட், ஒன்லி இது மட்டும்தான் வில் டேக் பார்ட். அப்போ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இஃப் இட் அக்செப்ட்ஸ் ஒன் எலக்ட்ரான் இட் பிகம் அ ஸ்டேபிள் இல்லையா? ஸோ அப்போ வந்து p ஆர்பிட்டால். ஸோ அப்போ இது கூட வந்து குளோரினோட p ஆர்பிட்டால் தான் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ p ஆர்பிட்டால்னு இருக்கும்போது ஸோ இட் வில், ஸோ திஸ் இஸ் p ஆர்பிட்டால் ஆஃப் chlorine. Okay, so this is also இப்போ ரெண்டு குளோரின் சைடும் வந்து ரெண்டு p ஆர்பிட்டால் வந்து அட்டாச் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் குளோரின் அண்ட் திஸ் இஸ் ஃபார் குளோரின். இப்போ வந்து இது ஷேப் என்ன இருக்கு? லீனியர் ஷேப்ல இருக்கா? லீனியர் ஷேப்பு அண்ட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து இதுதான் வந்து இட்ஸ் அ ஹைப்ரிடைசேஷன். அண்டர்ஸ்டுட்? யாருமே பதில் பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த sp hybridized அதுக்கே ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் C2H2. So this is ethine. The name of this one is ethine. இங்கே ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, ட்ரிபிள் பாண்ட் எல்லாம். ஸோ ஈத்தைன் வந்து இட்ஸ் C2H2. இட் அண்டர்கோ sp hybridization. இப்போ sp hybridization ஹைட்ரஜன் கார்பன் வந்து இட்ஸ் அண்டர்கோ sp hybridization. இப்போ கார்பன் வந்து இட்ஸ் அட்டாமிக் நம்பர் வந்து இட்ஸ் 6. ஸோ இப்போ இதோட கான்ஃபிகரேஷன்னா என்ன கொடுப்போம்? 1s2, 2s2, 2p2. ஓகே, இட் வில் நாட் டேக் பார்ட். ஸோ அப்போ வந்து இதோட இது வந்து நம்ம ஆர்பிட்டாலில் கொடுத்தோம்னா ஸோ திஸ் இஸ் 2s. 2sல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி 2pலையும் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் 2p. 2pல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் தே. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 2sலேருந்து இருக்கு இல்லையா, அண்ட் இந்த 2sலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இட் கோஸ் டு திஸ் ஆர்பிட்டால். இந்த 2sலேருந்து ஒரு எலக்ட்ரான் இட் கோ டு 2p ஆர்பிட்டால். அப்போது இது ஒரு sp-ஆக இருக்கும், இது ஒரு sp ஆர்பிட்டாலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு p ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இட்ஸ் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கார்பனுக்கு வந்து 2sp இல்லையா? ஸோ அப்போ கார்பனை சென்டரில் கொடுத்துட்டு ஸோ 2sp ஆர்பிட்டால்ஸ். Okay, so this is sp and this is sp. Okay, so இப்போ இதை தவிர இதில் ரெண்டு p ஆர்பிட்டால்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ p ஆர்பிட்டால்னா இது ஒரு p ஆர்பிட்டால் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு p ஆர்பிட்டால் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு p ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன் கார்பன். இப்போ இன்னொரு கார்பன் இதில் வந்து ரெண்டு கார்பன் இருக்குது இல்லையா? C2 இருக்கு இல்லையா? ஸோ அந்த C2வும் இட் வில் அண்டர்கோ த சேம் திங். ஸோ
இப்போ இந்த sp ஆர்பிட்டால், ஸோ இது வந்து கார்பன். ஸோ இப்போ இது வந்து ஒரு sp ஆர்பிட்டால். இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு sp ஆர்பிட்டால், இப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் வந்து 2 p ஆர்பிட்டால் வந்து இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஆர்பிட்டால் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இதில் ஒரு p ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கும், இதில் ஒரு p ஆர்பிட்டால் எலக்ட்ரான். ஓகேயா, ஸோ இப்போ இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஸோ இப்போ இந்த 2 கார்பன்லேயும் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் s ஆர்பிட்டாலில் தான் இருக்கும் அந்த ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹைட்ரஜன். அப்போ அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து இட் இஸ் 1 எலக்ட்ரான் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஹைட்ரஜன். ஓகேயா, ஸோ அப்போ இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ சிக்மா பாண்ட். அதே மாதிரி இங்கே ஒரு சிக்மா பாண்ட். இது எல்லாமே சிக்மா பாண்ட்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ சிங்கிள் பாண்ட். பட் இங்கே p ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் எப்படி நடக்கும்னா, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ p ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து p ஆர்பிட்டால் ஓவர்லேப்பிங் நடக்கும். ஸோ திஸ் இட் ஃபார்ம்ஸ் 1 பை பாண்ட். ஓகே, இது வந்து ஒரு பை பாண்டு, இது வந்து ஒரு பை பாண்ட். ஓகேயா, ஸோ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி கொடுப்போம்னா, கார்பன் இட்ஸ் அ டபுள் பாண்ட். ஓகே, டபுள் பாண்ட்னா பை ஆர்பிட், சாரி ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ட்ரிபிள் பாண்ட். இங்கே ஒரு சிக்மா பாண்டு, 2 பை பாண்ட் இருக்கு இல்லையா. சிக்மா பாண்ட், தென் இட்ஸ் அ ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இது வந்து சிக்மா பாண்ட், இது வந்து ஒரு சிக்மா பாண்ட், இங்கேயும் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், மேலே ஒரு பை பாண்ட், கீழே ஒரு பை பாண்ட். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தைன் மாலிகூல். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இப்போ ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் sp ஹைப்ரிடைசேஷன் தான். இட் அண்டர்கோஸ் sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ திஸ் இஸ் sp hybridization. Understood? ப்ளீஸ் ஆன்சர். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டஃப்பு, புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஆர் யூ தேர்? ஓகே, புரிஞ்சுது இல்லையா. ஸோ இப்போ இந்த sp ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ இதில் வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் இதுலேருந்து என்ன இந்த மாலிகூல்ஸ்க்கெலாம் வந்து என்ன கேரக்டர் இருக்கும்னா, s ஆர்பிட்டால் கேரக்டர் வந்து இட்ஸ் 50% இருக்கும். ஓகே, அதே மாதிரி p ஆர்பிட்டால் கேரக்டர் வந்து இட் இஸ் 50% இருக்கும். இப்போ s ஆர்பிட்டால் கேரக்டர் வந்து 50% இருக்கிறதுனால, ஸோ s ஆர்பிட்டால் we know that it is a close to nucleus இல்லையா, க்ளோஸ் டு நியூக்ளியஸ். ஸோ இப்போ அதோட கேரக்டரும் வந்து 50% இருக்கிறதுனால இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இந்த sp ஹைப்ரிடைசேஷன் வந்து இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது இந்த கார்பன் வந்து இது வந்து இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கும். ஓகேயா, sp ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப், ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் இன் ஈத்தைன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரலாம். ஸோ